Walkman. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக்மங்க் 1891. இன்றைக்கி வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் வந்துட்டு நம்மளை விட்டு போயிருக்காரு, டைரக்டர் ஜனநாதன். ஸோ டைரக்டர் ஜனநாதன் வந்துட்டு எப்பேற்பட்ட படைப்புகளை வந்து என்ன சொல்கிறது, விரல் விட்டு அளவு தான் படங்கள் கொடுத்துருக்காரு. பட் எல்லாமே அது எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல் அண்ட் எப்படி ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து அவர் போன அப்புறம் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ இப்படி ஒரு என்ன சொல்ல, ஒரு கிரியேட்டர் வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியை விட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ ஆன் தட் நோட் இந்த பாட்காஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு ஹவு ஜனநாதன் மேனேஜ் டு ப்ரெசன்ட் வாட் ஹி டிட். ஒரு அது ப்ரெசண்ட்டுங்கிறது தாண்டி ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு திரையில் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற சினிமாங்கிற வடிவத்துக்குள்ளே வந்துட்டு தன்னுடைய கருத்துக்களையும் சித்தாந்தத்தையும் வந்துட்டு படத்தில் திணிக்கிறேங்கிற பேரில் போட்டு அடிக்கிற ஆட்களுக்கு மீறி கரெக்டாக அந்த ஃப்ளோலேயே சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஸ்கில்ஃபுல் டைரக்டரை எப்படி வந்துட்டு ஜனநாதன் இருந்தாருங்கிறதான் வந்துட்டு இந்த பாட்காஸ்ட் இருக்க போகுது. ஸோ முழுக்க முழுக்க அவருடைய படம் அந்த படத்தில் இருந்த இம்பேக்ட்டு, அது எப்படி வந்து ஆடியன்ஸ்க்கு அவர் கன்வே பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஜனநாதன்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு சினிமா உலகத்துக்கே தந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். செர்ஜி ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெர்மனில் வந்துட்டு ஜெர்மன் சினிமா வந்து ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுது. இன்னி வரைக்கும் ஜெர்மன் சினிமா ரெவல்யூஷன் 1920 1920s வந்து நடந்த ரெவல்யூஷனை வந்து இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சினிமாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. மாண்டேஜஸ்லாம் கிரியேட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது அந்த பீரியடில். அதை பண்ணது வந்துட்டு குரூப் ஆஃப் ஜெர்மன் டிரெக்டர்ஸ். அவங்க தான் அப்படியே திருப்பி போட்டாங்க. சினிமாங்கிற ஒரு விஷயத்தையே சைலண்ட் மூவிஸ் இருந்த யாராலே வந்துட்டு இந்த மாதிரியும் வந்துட்டு நாங்கள் படங்கள் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு காமிச்சாங்க ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இன் ஜெர்மன் ஃபிலிம். அதில் முக்கியமான ஆள் தான் நம்ம செர்ஜி. அவர் வந்து 22 வயசில் வந்துட்டு உள்ளே வராரு. அது வரைக்கும் வந்துட்டு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, ஹியூமரு, ரொமான்ஸுன்ற இந்த ஒரு சினிமாக்குள்ள வந்து ரியலிசம்ங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வர்றாரு. அதான் இன்னும் சொல்கிறாங்க ஜெர்மன் ஃபார்ம் ஆஃப் ரியலிசம்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நீங்கள் பார்க்குற முக்கால்வாசி யதார்த்த படங்கள்னு சொல்கிற வார் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்போலேருந்து வந்த ஒரு அதுதான் விதை போட்டது. ஸோ அதை விதை போட்டதுன்னு சொல்லிச்சு. அவரோட மிகப்பெரிய படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் தான் பேசியிருக்கு. அவர் ஆக்சுவலாக இந்த பெரிய சிவில் வார் இருந்த சமயத்தில் தான் வந்துட்டு அவர் ஜெர்மனில் ஃபிலிம் மேக்கிங்குள்ளே வராரு. அவரோட நோட்டபிள் மூவி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 Days That Shook the World அப்படின்னு ஒரு படம் இருக்குது. 1927 வருஷமா 27 வருஷம் வந்துட்டு 27 நினைக்கிறேன் 27 வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபிலிம். அந்த ரெவல்யூஷன் எப்படி அந்த அக்டோபர் ரெவல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து அப்படியே வந்துட்டு படத்தில் வந்துட்டு காமிக்கிற ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சனாக வந்துட்டு செர்ஜி இருந்தார். அது அப்படி ஒரு ஷுக் பண்ணிச்சு எல்லாரையும். என்னடா இப்படிலாம் ஒருத்தன் படம் எடுத்து வச்சுருக்கானே அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்டென்சிட்டியை கிரியேட் பண்ண படம். அதே வருஷத்து கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஷிப் பொட்டிம்கின் ஒரு படத்தையும் வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ எதுக்கடா வந்து இவரை பற்றி பேசிகிட்டு இருக்க இப்போ திடீர்னு வந்து ஜனநாதன் பற்றின ஒரு ட்ரிபியூட் தானே சொன்னேன், இதை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா வந்துட்டு தமிழ் சினிமாவில் செர்ஜியோடு நான் இது வந்து நிறையா பேர் ஆர்கியூ பண்ணலாம். என்ன பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, பெரிய பெரிய ரெவல்யூஷன்ஸ்லாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க. அவங்களாம் விட்டுட்டு ஜனநாதனை போயிட்டு செர்ஜியோடு எப்படி கம்பேர் பண்ண முடியும், சும்மா இரங்கல்ன்றதுக்காக வந்து இப்படி பண்ணுறேன்னு சில பேர் தோணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் நான் வச்சுருக்கேன். செர்ஜியோட ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக்கை மட்டும் வச்சு செர்ஜியை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஜெர்மன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் எடுத்துக்கிட்ட கான்செப்ட்ஸ் எப்படி வந்துட்டு ஒரு ரெவல்யூஷன் ஆஸ்பெக்டையும் ஒரு மக்களுக்கான படம்னு சொல்லுவாங்களே, அது மக்களுக்கான படம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கலையை வந்து கற்றுக்கிட்டாரு. என்னதான் வந்து நீங்கள் பெரிய பெரிய டெக்னிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய எல்லாரையும் எடுத்துங்க, பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, அப்புறம் மணிரத்னம், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த டூல் எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு சினிமா என்டர்டெயின்மெண்ட் சார்ந்து நகர்த்தப்பட உபயோகப்படுத்தி தவிர ஒரு கருத்து சார்ந்து ஒரு ரெவல்யூஷன் சார்ந்து ஒரு கான்செப்டை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்டை வந்து பிளேஸ் பண்ணல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முதல்ல அந்த டேக்கை வந்து கையில் எடுத்துக்கிட்ட பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜனநாதன் தான். ஸோ இதை நான் இப்போன்றதுக்காக சொல்ல வரல. இதை வந்து நான் குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு முன்னாடியே அவரோட பர்த்டே விஷுக்கு பிளாக் எழுதும்போதே நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ
அப்போ வந்து இந்த வந்த கமெண்ட்ஸ் தான், எப்படி இவ்வளோ பேர் ரெவல்யூஷன் சினிமாவில் இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் இவர் வந்து தூக்கி பிடிக்கிறது என்னென்ன காரணம் இதுதான். ஸோ எந்த விதமான ஒரு ஒரு படைப்பை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. இப்போ நீங்கள் பெருசாக பேசலாம், யதார்த்த சினிமா வந்து இந்த மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய விஷயங்களை பேசுது அப்படிங்கிறது இப்போ வேணால் உங்களுக்கு வந்து இந்த பிஜி ஏராவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரெண்டாக இருக்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ஒரு பாரஞ்சித்துக்கு அப்புறமேட்டுக்கு அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுடைய தாக்கம் வந்துட்டு இப்போ வேணால் புதுசாக இருந்த மாதிரி, பட் இதெல்லாம் அப்பயே ட்ரை பண்ணிட்டார் அவர். ஸோ முழுக்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து உங்களால் காட்ட முடியுமா, இந்த மாதிரியான மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குள்ளே வந்து சமுதாயத்தை வந்து நிறுத்தினர். அது வெரி வெரி என்ன சொல்கிறது, கமெண்டபுள் ஒர்க் ஃப்ரம் ஹிம், டு பி ஆனஸ்ட். ஏன்னா நீங்கள் சினிமா இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் பார்க்கக்கூடிய ஹீரோயின்ஸ் ஹீரோக்கள் ஆகட்டும், கேரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஒன்று ஓவராக ஃபேண்டசைஸ் ஆகி இருக்கும், இல்லைனா வந்துட்டு அப்படியே இந்த மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் எந்த விதமான செயலும் இல்லாமல் பொண்ணும் கல்யாணம் பண்ணணும், இல்லை வில்லனை கொல்லணும், துப்பாக்கி சுடணும், ரேப்புக்கு வந்து பழி தீர்க்கணும், இந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள் இருந்தால் சினிமா நகர்ந்து வந்திருக்கு. 2000 துவக்கங்கள்லேயும் சினிமா அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ பெரிய டைரக்டர்ஸ் வந்து டச் பண்ணாங்க, நாங்கள் வந்து டெரரிசத்தை பற்றி நாங்கள் பேசணும், டெரரிசத்தை வந்து நாங்கள் டச் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரோஜா படத்தை வந்து மணிரத்னமுடைய ஃபேன்ஸ் வந்து காமிக்கலாம். ஆனால் ஓகே டச் பண்ணிங்க, அது வந்து குளோபலி ஒரு கான்செப்சுவல் ஐடியா வந்து நீங்கள் டச் பண்ணும்போது வந்துட்டு அதில் இருக்கிற என்ன சொல்கிறது, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அதில் இருக்கிற நியாயத்தை வந்து சரியாக பேசுனீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமாக ஒரு நரேட்டிவில் போயிட்டுருக்கிற ஒரு டாபிக் எடுத்து இதை பற்றி நான் ரெவல்யூஷனாக ஒரு படம் எடுத்துட்டேன்னு யாரும் சொல்லிக்க முடியாது. ஒரு யதார்த்தமாக ஒரு சாதாரண ஒரு விளிம்பு நிலை மனிதன் வந்து படுற கஷ்டம், அவனை சுற்றி நடக்கிற அரசியல், அதிகார அரசியல் ஆகட்டும், கன்சியூமரிசம் ஆகட்டும், அவனை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எங்கேருந்து அவனை வந்து ப்ரெஷர் பண்ணி அந்த நிலைக்கு தள்ளுது அப்படிங்கிறத வந்துட்டு படமாக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. வந்துட்டு கேள்விக்குறியாக இருந்து 2003 வரைக்கும். 2003 வந்துட்டு அதை பிரேக் பண்ணது ஒரு படம். அது என்ன படம் பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் யார் எடுத்தா, எஸ்பிஜே தான் எடுத்தார். ஸோ அவர் தான் அந்த படத்தை எடுக்கிறாரு. அது வரைக்கும் அப்படி ஒரு டைரக்டர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா எஸ்பிஜே வந்து அவருடைய கோட்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, யார்ட்டையும் வந்து கையேந்தி நின்று சான்ஸ் வாங்கின ஆள் கிடையாது. தன்னுடைய முயற்சிகள்லையும் ஃபிலிம் மேக்கிங் படிச்சுட்டு வரலையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஹி வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ பியூட்டிஃபுல் மூவிஸ். அவர் எங்கேருந்து வந்தாருன்னு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவரை பற்றின விக்கிபீடியா இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, அவர் இங்கேருந்து வந்தார், ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாரா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பிக் ஆன்சர் வந்து பிக் நோ தான். எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் டேரெக்டாக வந்துட்டு ஒரு படம் பண்ணுறாரு, அதுவும் நேஷனல் அவார்டு வின் பண்ணுது. அவ்வளோ ஒரு மார்வலஸான ஒரு ஃபிலிம். ஏன் மார்வலஸான ஃபிலிம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இயற்கையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இயற்கை வந்துட்டு இட் இஸ் இங்கே ஒரு சட்டிலான லவ் ஃபிலிம் தான். 2003 படம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து படம் பார்த்த போது 2010 நம்ம தான் பார்க்குறேன். டிவியில் இதில் போட்டும்போது பார்த்தேன். அப்போலாம் அவ்வளோ 2010 2008 பார்க்குறேன். லவ் ஃபிலிம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்துட்டு இருக்குது. எஸ்பிஜியை பற்றி அப்போ பெருசாகவும் தெரியாது. சரிங்களா? நான் இயற்கையை ரீவிசிட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, பேராண்மை படம் வந்தப்பறம் திருப்பி இவர் தான் இயற்கை எடுத்தாருன்னு போய் பார்த்தேன். அது வரைக்கும் இயற்கை இவர் தான் எடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. இயற்கை வந்துட்டு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஃபிலிம் அப்படிங்கிறதையும் தாண்டி அது பேசின அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அதில் இருக்கிற சினிமேட்டிக் ரெவல்யூஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இன்னி வரைக்கும் ஃபேமஸாக வந்துட்டு ஒரு லொக்கேஷனை வந்துட்டு ஷூட் பண்ணி சினிமாவில் அப்படியே சினிமாவில் காமிச்சு அந்த இடத்தோட வந்து லைவ்லிவுட் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு எக்யூப்டு டைரக்டர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாலு மகேந்திரா சார் தான். பாலு மகேந்திராவுடைய கேமரா ஹேண்ட்லிங்காக இருக்கும்போதும் சரி, அவரும் மகேந்திரன் சாரும் சேர்ந்து எடுத்த படங்களும் சரி, பாலு மகேந்திரா தானாக டைரக்ட் பண்ண படங்களும் சரி, அந்த வைப்பு இருக்கும்ல, அந்த லொக்கேஷனில் இருக்கிற வைப்பு ஒரு கதை சொல்லும். ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஆட்கள். அதுவும் எந்த மாதிரி கதை சொல்லணும்னா வந்துட்டு ரொம்ப ஒரு சோகமாக இருந்தால் இயற்கையாக இன்னும் ரொம்ப சோகமாகவோ காதலாக இருந்தால் பூக்கள் ததும்ப ஒரு டார்க் டோனு, ஒரு லைட் டோனு, ஒரு பிரைட் டோன் அப்படி தான் இருக்கும். பொலிட்டிக்கலி வந்துட்டு பேசுமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கொஸ்டின் தான். அதை வந்து உடைச்சது வந்துட்டு டெக்னிக்கலி இயற்கை படம் தான். ராமேஸ்வரத்தை அப்படி காமிச்சிருக்க முடியாது. ராமேஸ்வரத்தை அப்படியே காமிச்சிக்க முடியாதுன்னா, நீங்கள் இப்போ ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு லவ் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக ஒரு லவ் ஃபிலிம் எடுக்கிறீங்க, எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு ஏஸ்தட்டிக்கான டைரக்டர் வந்து லவ் ஃபிலிம் ஒன்று எடுக்கிறார். ராமேஸ்வரத்தை பேக்ட்ராப்பாக வச்சு, ஏன் ஹீரோ ராமேஸ்வரத்துலாம் இருக்கான், ஹீரோயின் ராமேஸ்வரத்தில் இருக்கானாலும் வந்துட்டு நீங்கள் அந்த கதைக்குள்ளே வந்துட்டு அந்த ராமேஸ்வரத்தை நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் ராமேஸ்வரத்தில் பெருசாக ஷூட் பண்ணுற அளவுக்கு புதுசாக ஒரு இடத்த உருவாக்க போகிறது கிடையாது. இருக்கிற இடத்த நம்ம ஷூட் பண்ண போகிறோம். ஸோ
இப்படி இந்த ஹீரோயின்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ராமேஸ்வரம் பெருசாக தெரியாது. ஆனால் அந்த ஹீரோயினுடைய பேக்ரவுண்டை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தான் வந்துட்டு அந்த அந்த இடத்துல இருக்கிற ஏஸ்தட்டிக்கும் அந்த அந்த இடம் உங்களுக்கு ஒரு கதை பேசும். ஸோ இயற்கையை வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுச்சு. லொக்கேஷன் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னன்னா, இப்போ வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த பற்றி நீங்கள் படம் எடுக்கிறீங்க. இப்போ கும்பலாங்கி நைட்ஸ் நடக்குது. கும்பலாங்கி அந்த லொக்கேஷனில் என்ன மக்கள், அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்னென்னு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லொக்கேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இம்பேக்ட் வேறு. அந்த இடத்தையே வந்து நீங்கள் வேறு ஏதாவது பாட்டில் வந்துட்டு ஒரு மாண்டாஜா ஒரு பாட்டிலையோ வந்துட்டு டான்ஸ் ஆடுற குரூப்பில் வந்து பார்த்தா இருக்கிற ஃபீலும், அங்கே இருக்கிற மக்களோட சேர்ந்து அந்த இடம் இயங்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு இம்பேக்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமா எப்போ விட்னஸ் பண்ணுதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டு பி ஆனஸ்ட் 2003 வந்து இயற்கை தான். ஸோ ஏன்னா அந்த கேரக்டர் இருக்கிற 2 கேரக்டர்ஸும் முக்கியமான கேரக்டர் 2 பேருமே வந்துட்டு அந்த அந்த இடத்துல அந்த மண்ணுடைய என்ன சொல்றது சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள். தனித்து இயங்கலை. ஒருத்தன் வந்துட்டு ஷிப் ஹீரோடைய புரோட்டகானிஸ்ட், ஹீரோ சொல்லக்கூடாது. புரோட்டகானிஸ்ட் வந்துட்டு ஷிப்புடைய தன் வாழ்க்கையை கடந்தவன் ஒரு இடத்துல வந்துட்டு போட்டாராம். நீங்கள் இந்த மாதிரி கதைகள் அந்தமான் ராமேஸ்வரம் மாதிரி இடங்கள் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து நீங்கள் கைக்கு ஷாம் கேரக்டர் மாதிரி இருக்கிற ஆட்களை வந்துட்டு கை கேட்ட தூரத்தில் பார்க்கலாம். எந்த விதமான ஒரு ப்ராப்பர் இமிக்ரேஷன்ஸும் இல்லாமல் அசால்ட்டாக சொல்லுவாங்க. அந்த படத்தில் ஒரு டயலாக் வந்துட்டு இப்படி தான் வந்து இந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா அவங்க லேபர் ஒர்க்கு நீங்கள் சாதாரணமாக லேபர் ஒர்க்னு என்ன நினச்சி நீ கப்பலில் வேலை பார்த்தா பெருசாக வந்துட்டு கப்பலில் வேலை பார்க்குறான் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு தூக்கி வச்சுட்டு இருந்த ஒரு ஹை அண்ட் எலிட் ஆஃபீஸர்ஸ்க்கு மத்தியில் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் படுற கஷ்டத்தை வந்து பேசின படம் இதுதான். அவர் ஒரு அதெல்லாம் லெத்தாஜிக்கான ஒரு டைலாக், அசால்ட்டாக ஒரு டைலாக் வரும். இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் போய் மாட்டிக்கிட்டேன் ஜெயிலில் அப்படின்னு அவன் பேசுவான். அந்த கேரக்டர் வந்து சொல்லுவான். அது உண்மை. அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பொழப்புக்காக வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு யூ லாஸ்ட் யுவர் செல்ஃப் அந்த சி அப்படிம்பாங்க. அந்த செயலர்ஸ்க்கே உண்டான ஒரு ஒரு வழக்கம். அதாவது அவன் ஸ்டார்ட் பண்ணுறான் தன் வாழ்க்கையை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் வந்துட்டு வந்துட்டு தன் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஒன்று அவங்க அம்மா அப்பாவோட சம்பாதிச்சமாக இருக்கலாம், இல்லை வந்து பெண்டாட்டி மாதிரி ஒரு ஆள் இப்போ பொண்ணுங்களுக்கு சேர்த்து வைக்கணும் காசுங்கிறதுக்காக அந்த வேலைக்கு போகிறான்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு அவன் அதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹி வில் கெட் லாஸ்ட். அவன் அதுவும் அந்த மாதிரியான ட்ரொமேட்டிக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து ஒரு இடத்துல மாட்டி ஒரு ஹைஜாக்லேயோ ஒரு அரெஸ்ட்லேயோ வேற ஒரு பார்டரில் மாட்டி திருப்பி இந்த கவர்மெண்ட்டுக்காக பேசி அவங்கள கூட்டு வந்து வச்சு அந்த கட்டத்துக்கு வரும்போது வந்துட்டு அவன் வாழ்க்கையை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருப்பான். ஸோ மருதோட கேரக்டர் அந்த மாதிரி தான். என்னடா வாழ்க்கை, நான் அப்படி போகிறேன் ட்ராவல் பண்ணுறேன், அங்கே சோறு போடுவாங்க வருவாங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு ஒரு ரே ஆஃப் ஹோப்பாக வந்துட்டு இந்த ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அவளும் இந்த மாதிரியான ஒரு பர்சனை லவ் பண்ணி அவள் மாட்டிக்கிறா, அந்த லைட் ஹவுஸ் நிற்கிறா. இவனை பொறுத்த வரைக்கும் அவள் தான் லைட் ஹவுஸ். சிம்பாலிக்காக அந்த படத்தில் நிறைய இந்த குறியீடுகள்னு சொல்கிறீங்களே, இப்போ வந்து உண்மையாலுமே குறியீடுகள் நிறையா வச்சிருப்பார் ஜெயநாத். அந்த பொண்ணு தான் இவனுக்கு வந்துட்டு ஒரு லைட் ஹவுஸாக இருக்கா. பட் லைட் ஹவுஸ் வந்து நிறையா பேருக்கு விளக்கம் காமிச்சாலும் அது யாருக்கா வெயிட் பண்ணுங்க யாருக்கும் தெரியாதுங்கிற மாதிரி அவள் வேற ஒருத்தருக்கா வெயிட் பண்ணுவா, கடைசியில் வந்து சேருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கீங்க தமிழ் சினிமாவில்? ஏன் எஸ்பிஜியால் அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஹீ நோஸ் த வேல்யூ. நீங்கள் ஒரு அழகான ஒரு காதலை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த காதல் இருக்கிற வலிகளை சொல்லி ஆகணும். அந்த காதல் இருக்கிற வலியை நீங்கள் சொல்லணும்னா 10ஆவதோ வந்துட்டு ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போகுது, பையன் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறான், அப்பா அம்மாவோட சண்டை அப்படின்னு நீங்கள் 10ஆவதோ சொல்ல முடியாது. சிச்சுவேஷ்னலாக அந்த அந்த கேரக்டருக்கு வந்து என்ன வலிகள் இருக்குது, அவன் எந்த மாதிரி பின்னோட்டத்துலேருந்து வரான், ரொம்ப ஜோவியலாக இருக்கும். அந்த ராமேஸ்வரத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்தமானில் ஷூட் பண்ணதான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ராமேஸ்வரத்தோடைய பேக் ட்ராப்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு 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 லைவ்லியாக இருக்கும் அந்த கேரக்டர். அந்த ஆன்டகானிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு வில்லன், அந்த ஒரு ஃபாரினர் வந்துட்டு இப்படி அசால்ட்டாக அங்கே வந்துட்டு அவன் வந்துட்டு வந்து அந்த ஒரு போர்ட் சிட்டியில் சின்ன சின்ன விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறான். அவன் எப்படி தமிழ் பேசுகிறான் அந்த மக்களோடு சேர்ந்துக்கிட்டு, அதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு அமைப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து சீலாகிச்சு கொண்டாடக்கூடிய படங்கள்லாம் ஐயோ இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ படங்கள் கொண்டாடினாங்க. ஆனால் இயற்கை வந்தபோது அது இட்ஸ் டூ ஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். அது யாராலும் புரிஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு இப்போ அழகான ஒரு லவ் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சும்மா நேஷனல் அவார்டு தூக்கி கொடுக்கல அந்த படத்துக்கு. எல்லாம் வந்து இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த படத்தில் இருக்கிற இன்டென்சிட்டி இதுதான். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அரசியலை பேசியிருக்கு அந்த படம். லவ்ங்கிற சப்ஜெக்ட் மேலே லைனாக இருந்தாலும் அது பேசின அரசியல் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி என்ன சொல்றது, கன்செகட்டிவ்லி அந்த படம் வந்து அந்த லவ்ங்கிற ட்ராக்கை மிஸ் பண்ணாமல் வந்துட்டு கொண்டு போனார் எஸ்பிஜே. ரொம்ப ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மூவி. கிளைமேக்ஸ் எத்தனையோ பேர் வந்து அழுதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பசங்க மச்சான் கண்ணே கலங்கிச்சு அந்த கிளைமேக்ஸ், ஷாம் வந்து ஷிப்பேரி போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இன்டென்சிட்டி இருக்கும். ஏன்னா அந்த முக்கியமாக அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த சூழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அந்த கேரக்டரோடையே நம்ம ட்ராவல் கொண்டு போகிறது எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுமா. நான் ரூட் பண்ண ஆரம்பிப்போம் அந்த கேரக்டர்ஸ்க்கு. ஸோ அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்துட்டு ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம்.
இப்படி படம் எடுத்த எஸ்பிஜே தான் வந்துட்டு அடுத்த ஒரு பெரிய லீப் எடுக்கிறாரு. அடுத்த படமே வந்துட்டு ஒரு பயங்கரமான லீப். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராண்மை. பேராண்மை படத்தை வந்துட்டு அதை பற்றி பேசணும்னா அது பேசிட்டே போகலாம். இன்னும் ஒரு 4-5 பாட்காஸ்ட் கூட பண்ணலாம். பேராண்மை படம் வந்து நான் வந்துட்டு ஜெயம் ரவியோட ஃப்ரெண்டு வந்து ஜெயம் ரவியோட ஃபேன். அவன் இப்போ ஜெயம் ரவி படம் பெருசாக பார்க்க மாட்டேன்னு இந்த படத்துக்கு போகலாம் வாடான்னு கூப்பிட்டு போய் பார்த்தேன். அப்பவும் எஸ்பிஜேனா யாருன்னு தெரியல. ஜெயம் ரவி படம் தான் போனால் அப்படியே இட் ஷுக் மீ ஆஃப். அப்போ தான் நான் வந்து இந்த அரசியல் விஷயங்களை பற்றி ஆர்வம் ஏற்பட்டிருக்கு எனக்கு. அந்த படத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த சமயம். அப்புறம் தான் அந்த படம் பார்த்தா இயற்கையை நான் பார்த்தேன். திருப்பி ஒரு போயிட்டு ரீவிசிட் பண்ணேன். என்னடா இப்படி ஒரு ஆளை விட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது நடுவில் ஈன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் வந்து எனக்கு தெரியாது, உண்மையாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் பேராண்மைக்கு பார்த்துட்டு தான் திருப்பி போய் பார்த்துட்டு வந்தேன். படமும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் அவ்வளோ பெருசாக அந்த சமயத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாம் பேசினாங்க ஈன்னாங்க. எனக்கு அது பெருசாக பிடிக்கல அந்த படம். என்ன ஈங்கிறாங்க நம்ம படம் போடாமல். அதுவும் ஜீவா படம்னு ரொம்ப எடுத்துட்டேன்னு சொல்லி விட்டேன் நான். ஏன்னா அப்போ ஜீவா முக்கமாக படம் பண்ணிட்டு. ஸோ திருப்பி பேராண்மை பார்த்தேன். நடுவில் ஈன்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் பார்த்தேன். பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். ஏன்னா வந்து ஒரு முக்கியமான படம். ஸோ பேராண்மை படம் வருது. பேராண்மை படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மார்வலஸான ஒரு ஃபிலிம். ஏன் மார்வலஸான ஃபிலிம் சொல்ல வரேன்னா, அது பேசின அரசியலை வந்துட்டு தமிழ் சினிமா எனக்கு இந்தியன் சினிமா இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அது அதான் எஸ்பிஜே எனக்கு பிடிச்ச விஷயமே தான். நீங்கள் ஒரு அந்த ஃபேபிள்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஃபேபிள்னு நீங்கள் கேள்விப்பட்டு இங்கிலீஷில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது. ஃபேபிள்னா போயமில் வந்து யூஸ் பண்ணுற டேர்ம் ஃபேபிள். அதாவது நீங்கள் ஒரு போயம் படிக்கும்போது ஓப்பனாக பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் இருக்கும். அதை ஸ்ப்ரெட் பண்ணி டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மீனிங். அது ஃபேபிள்னு சொல்லுவாங்க. இப்போ ஆல்ஃப்ரட் டெனிசனோட ஃப்ளவர்ன்ற ஒரு போயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர். அந்த போயம்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பூவை பற்றி பேச பாருங்க. கடைசியில் பார்த்தா அது பெரிய ஒரு வாழ்க்கை ஃபிலாசபியை தாங்கிட்டு இருக்கும் அந்த போயம் கீழே. ஸோ இந்த மாதிரி ஃபேபிள் மாதிரி தான் இருக்கும். பேராண்மை படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வென்ச்சரான ஒரு அந்நிய நாட்டு சதியை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு படமாக தான் வந்துட்டு தெரியும். ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி ஒரு 4 பொண்ணுங்களோட சேர்ந்துட்டு போகிறாங்க. நடுவில் ஏஜோக்கு அப்படின்னு தான் தெரியும். பட் அது பேசின அரசியல் வந்து ஒரு அட்டகாசமான அரசியல். ஒரு பூர்வக்குடி மக்கள். பூர்வக்குடின்னு நான் சொல்கிறது வந்து நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி டெல்லிங்கான பூர்வக்குடிகளை சொல்ல வரல. ஆண்டாண்டு காலமாக இயற்கையோடையே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒட்டி வாழ்ந்த ஒரு பூர்வக்குடி மக்கள்லேருந்து ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வரான். அவன் மேலே வந்து அவனுக்கு ரெகக்னேஷன் எந்த லெவலில் கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு என்சிசி கேடட் ஆஃபீஸராக இருக்கான்னா அது காரணம் வந்து அந்த இடத்த பற்றி அவன் தெரிஞ்சவன்ற ஒரே காரணம் வச்சுருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி ஜெயம் ரவியால் வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு நபர். படிப்பறிவு இருக்குது. லைப்ரரிலாம் வச்சு நடத்துகிறாரு பசங்களுக்கு. அது எதுவுமே போக ரிவீல் ஆகுது. ஸோ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து ஜெயம் ரவி இங்கே அந்த 5 பொண்ணுகிட்ட அந்த காட்டை பற்றி தெரிஞ்சவன் அதனால அவனை வந்து வச்சிருக்காங்க இங்கே ஆஃபீஸராக. அவன் ட்ரெக்கிங் கூட்டு போவான் அதனால வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் உண்மையாலுமே அப்படி நினைப்பாங்க. இப்போ ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரில் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாரஸ்ட் ட்ராவல் போனால் செக் போஸ்ட் இருக்கும் ஒரு ஃபாரஸ்ட்லையும். அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் யாராவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் வந்தவங்களாம் இருப்பாங்க. ஸோ பொதுவான என்ன நினைப்பான இருக்குன்னா இந்த காடை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு நினப்பிலேயே மெதப்பிலேயே அவங்க அணுகிறது. உண்மையாலுமே அவன் வந்துட்டு பெரிய நாலேஜ் பர்சனாக இருப்பான். அரசியல் தெரிஞ்சவன் எல்லாமே இருப்பான். அது எதுவுமே தெரியாமல் அவன் வாழ்ந்து வந்த இடத்துலையும் சரி சார்ந்து இருக்கிறதுனால இந்த வேலையில் அவன் இருக்கான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணது வந்துட்டு பேராண்மை படம். ஒரு கட்டத்தில் வந்து அவர் இங்கிலீஷ் பேசுகிறதே இந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்க்கும். சார் இன்னும் இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்கன்னா இங்கிலீஷ்லாம் தெரியுமா அப்படின்னு அவர் பேசுவார். ஸோ நீ ஒரு சமூகம் ஒரு எலிட் சமூகத்திலேருந்து ஒரு கூட்டம் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை எப்படி பார்க்குது, அவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகாக காமிச்ச ஒரு படம். அந்த படத்துக்கான கமர்ஷியல் எலிமெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பெய்டு ஹண்டர்ஸ் இருப்பாங்க. ஹிட்மேன்ஸ் வந்துட்டு ராக்கெட்டை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. பேட்ரியாட்டிசம்ங்கிறது அது ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் ரொம்ப சில வச்சு பேச விஷயம். பேட்ரியாட்டிசம்னு ஒரு பக்கம் பேசினாலும் இங்கே இருக்கிற பத்தாரிக்கையை வந்து அடிச்சுட்டே இருப்பார். கிளைமேக்ஸே அப்படி தான் முடியும். படம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு இந்தியாவுடைய ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து பறக்க போகிற ராக்கெட்டை வந்து அழிக்க வர எதிரிகளை எதிர்கொண்டார்கள் இந்தியர்கள்னு பார்க்குறவங்க டக்குன்னு தெரிஞ்சாலும் இந்த பக்கம் பத்தாரிக்கை வந்து அடிச்சுட்டே இருப்பார். மட்டுன்னு ஏதாவது ஒரு டைலாகோ ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் அவ்வளோ சென்சார் கட்டு. முக்கியமான சென்சார் கட்டுலாம் முக்கியமான டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு கோவணம் கட்டிட்டு இருந்தவன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் சென்சார் பண்ணாங்க. போர்ட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தான் அந்த டைலாக்ல பேசியிருப்பாங்க. ஸோ சென்சார் கட் ஆகிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த பக்கம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர்றது சொல்லி கேவலப்படுத்துறது. ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 16 வயது நிலைக்கு அப்புறமேட்டு கோவணம் கட்டி இறக்கணும் ஒரே படம் தான். 16 வயது நிலையாவது தேவைப்பட்டுச்சு. அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரியான ஆளு சப்பானி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஜெயம் ரவி கோவம் கட்டிட்டு இருப்பார். அந்த மாதிரி இடத்துலேருந்து வரதுனால கோவம் கட்டிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ட்ரெஸ்ஸாக பார்க்காம அந்த ஐடென்டிட்டியாக அதுக்கு ப்ரெசென்ட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு வந்துட்டு எந்த ரெகக்னேஷனும் கிடைக்காம வேற ஒரு எலிட் ஆள் வந்துட்டு எலிட் மீன் ப்ரிவிலேஜாக இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு ரெகக்னேஷன் வாங்கிட்டு போவோம். ஸோ கம்யூனிசம் அதாவது ஒரு டைலாக் ஒரு பொதுவுடைமை அரசியலை படிங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு முக்கியமான இடத்துல இதை வேணா படிங்க பொதுவுடைமை அரசியலை படிக்காமல் விட்டுறாங்க. ஸோ கம்யூனிசத்துக்கு மேலே 1008
கான்ட்ரவர்சிஸும் ஆப்போசிட் என்னது ஃபீட்பேக்கும் எனக்கு இருக்கலாம். ஆனால் இது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிசம் ஒரு கண்ட்ரிக்கும் வரும்போது ஒரு விதமான ஒரு ஃபேஸ் எடுக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிசம்ங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அந்த கேஸ்ட்டுங்கிற விஷயத்தை அழிச்சிட்டு ஒரு வெளியெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூல். அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் கம்யூனிசமாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ தலித் அரசியல், நீங்கள் விடுதலை அரசியல் எது பேசினாலும் அது கம்யூனிசம் ஒரு வகையில். ஓகேங்களா? அது நீங்கள் எதை எதிர்த்து வேணால் பேசலாம். நீங்கள் வந்துட்டு அரசியல் ஜாதி எடுத்து பேசலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு முதலாளித்துவத்தை எடுத்து பேசலாம். எதை எடுத்து பேசினாலும் கம்யூனிசத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் அது வளரும். ஸோ அது இந்த படம் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கும். ஸோ அவர் பேசுறதுலாம் கம்யூனிசமாக இருந்தாலும் அந்த கேரக்டரோட வாயிலிருந்தும் அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க பேசுகிற கம்யூனிசத்துக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இன்டென்சிட்டி நிறையா இருக்கும். அவர் ஒன்றும் இந்தியாவில் இருக்க முதலாளித்துவமே எனக்கு வேணான்னு வந்து ஜெயமலியோட கேரக்டர் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணவே பண்ணாது ஒரு கட்டத்துலேயே. ஏன்னா இங்கே ஒரு போலரைசேஷன் எப்படி நடக்குதுன்னா, கம்யூனிசம் வந்துட்டு கேபிட்டலிசத்துக்கு ஆப்போசிட்டுங்கிற மாதிரி தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் நரேஷன்லேயே ஃபாலோ பண்ணுறோம். பட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பேசுகிறது கம்யூனிசம் தான், ஆனால் இந்த மண்ணுக்கான கம்யூனிசம். என்ன நீ எப்படி ட்ரீட் பண்ணுற, என்ன எப்படி அடக்குமுறைக்கு ஆளாக்கியிருக்க, இது எதிர்த்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் நடக்கும். அதே மாதிரி படம் ஒரு க்ளீனான ஒரு ஸ்கெட்சில் போய் படம் முடியும். அவ்வளோ அழகாக வந்து எடுத்து முடிச்சிருப்பார். இதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் இந்த பேரான படம் முடிஞ்ச அப்படி படத்தை நான் பார்க்குறேன். படம் வந்துட்டு ஒரு அந்த படம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலே வந்துட்டு செருப்பால் அடிப்பானுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு விவரம் தெரிஞ்சு எடுத்தாலுமே, இந்தியன் சினிமாவில் எடுத்தாலுமே பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா அது பேசின அரசியல் ஒரு தாக்கமான அரசியல். ஏன்னா ஒரு ரெவல்யூஷன், அதாவது ஒரு கமரேடு தோழர், ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கம்யூனிஸ்ட் வந்துட்டு கையில் ஆயுதம் எடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து ஒரு நரேஷன் வந்து நகர்த்துறதுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு தின் லைன் நடக்கணும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் டெரரிஸ்டமாக வரும். நீங்கள் அதாவது டு பி ஆனஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மாவோயிஸ்ட் மேலே இருக்கிற நக்சல்ஸ் மேலே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாயத்தை வந்துட்டு உடைக்கிறதுக்கு எடுத்த படம் தான் அது. அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணுன்னா படத்தை போய் பாருங்கள். அதில் பேசின அரசியல் வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் மண்ணுக்காக போராடி இப்போ வந்து நாகாலாண்டில் வந்து இந்த 11 மதர்ஸ் வந்துட்டு ட்ரெஸ் அவுத்து போட்டு ரேப் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து அவங்களுக்கு குழந்தையா பிறந்த ஒரு பையன் தான் ஆயுதத்தை எடுத்துட்டு மாவோயிஸ்டாக நிற்கிறாங்க. ஏன்னா நீ வந்து இந்தியன் ஆர்மி ரேப் பண்ணுதுங்கிறான், இந்த பக்கமான சைனீஸ் என்ன காலி பண்ணுறான், நீ தனியாக இடத்த விட்டு நாகாலாந்தை விட்டுரு அப்படிங்கிறான். ஓகேங்களா? 13th அமெண்ட்மெண்ட் நம்மளோட ஆர்டிக்கலில் தான் பேசுது. இன்னும் விட்டுருங்கிறான். அவ்வளோ பிரச்சனை, அவங்க ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுத்து அவங்க உட்கார வைக்கிது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவனை வந்து மாவோயிஸ்ட் நீ பிராண்ட் பண்ணுறேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை அமுக்க அவன் வந்துட்டு வெளியே வரும்போது அவன் கையில் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வந்துட்டு வெப்பன் எடுத்துகிட்டு வரான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு படத்தில் பசுபதியோட கேரக்டர். ஸோ அவன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு முதலாளித்துவம், ஒரு அரசுடைய இயந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு முதலாளித்துவம் வந்துட்டு எப்படி வந்துட்டு என்ன நடக்குது, நம்ம ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டுக்கும்போது அது ஊசி வந்து நல்ல ஊசி நம்பி தான் நம்ம டாக்டர் நீட்டுறோம். ஓகேங்களா? தன்னை ஒரு ஹியூமன் கினிபிக்காக யூஸ் பண்ணுறான், டெஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பாமரனாக இருந்து அரசியல் படித்த ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அவனுக்கு அதை புரிய வைக்கும்போது ஆட் கிடையாது. இன்னும் நம்ம ஒத்துக்கிட்டாகணும். ஒரு வகையில் இது எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்பிரசி தியரின்னு ஒதுக்கிடும். ஒரு ஆத்தென்டிக் எவிடன்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியும். அப்படிங்கிற சிச்சுவேஷன் கான்ஸ்பிரசி தியரிஸ் நம்ம ஒதுக்கிட்டே போயிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி உண்மையாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சொல்லும்போது வந்து நீ நம்ப மாட்டேங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஆட்கள் சேராதபோது தனித்து நின்று இயங்க ஆரம்பிக்கிறான். அந்த படத்தோட பேரலும் ரொம்ப அழகாக இருக்கும். அது பேசின அதாவது நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேபிள் மாதிரி தான். வேலாட்டம் பார்த்தீங்கன்னா ஜீவாங்கிற ஒரு கேரக்டர், ஒரு வில்லனு. அந்த வில்லனுக்கு வந்துட்டு ஒரு தீவிரவாதின்னு சொல்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த தீவிரவாதியோட உண்மையான நோக்கம் புரியுது. அவன் நல்லவன் தெரிஞ்சுக்கிறான், அவனாக இவன் மாறுறாங்கிறது ஓவரால் தெரியும். ஆனால் அதை பேசின அரசியல் எங்கே? ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். இதனால தான் நான் வந்து ஜெர்மன் ஃபிலிம் ரெவல்யூஷன் செர்ஜியோட ஒரு கம்பேர் பண்ணுறேன். ஸோ அது பேசின அரசியல் வந்து ரொம்ப ஒரு ஆழமான அரசியல். இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஸ்பீக் பாலிட்டிக்ஸ் இன்டு அ ஃபிலிம், அதுக்கு ஒரு டெஃபனிஷனும் ஒரு கைடு நீங்கள் எடுக்கணும்னா எஸ்பிஜியோட இந்த 3 படம் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். இந்த கதையை நான் இப்படி கொடுக்க முடியும். அந்த கான்செப்டை புரிஞ்சவன் பார்க்குறதுக்கும் அதை புரியாதவன் பார்க்குறது வித்தியாசம் இருக்குது. ஸோ புரியாதவன் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஓவர்லேப்பான படமாக இருக்கும். அதை புரிஞ்சவன் பார்க்கும்போது இவ்வளோ பேசுகிறானே, ஆகா இது கரெக்டாச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்து தன்னை ரிலேட் பண்ணிப்பான். ஸோ எஸ்பிஜி வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சினிமேட்டிக் ஐகான். அவர் வந்து நம்ம போன படம் தான் பேசுவோன்ற அளவுக்கு ஆச்சு. இன்னும் அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். அவர் இந்த 2 படம் 3 படத்தை கேப் விட்டு போடும்போது நம்ம மனுஷன் வந்து அவன் காலத்தில் வந்து ஒரு 10 படம் தான் பண்ணுவார் மேக்ஸிமம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவர் போவார்னு நினச்சி பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பேரலில் வந்துட்டு எஸ்பிஜேயால் வந்துட்டு என்ன சொல்கிறது கொடுக்க முடியும்.
எவ்வளோ அரசியல் பேசியிருக்காரு பாருங்க. அவர் எடுத்த 3 படத்த நான் சொன்ன 3 படமே அவரோட முதல் 3 படங்கள். அந்த முதல் 3 படமும் பேசின அரசியல் வந்து எவ்வளோ முக்கியமான அரசியலா இருந்திருக்கு பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ வந்து நல்லது தான். இந்த ஜெனரேஷன் சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு. பிசி எரா உருவாயிருச்சு. அதனால வந்து நம்மளால வந்துட்டு ஒரு லென்ஸ அவுத்துட்டு இன்னொரு லென்ஸ மாத்தி பார்க்க முடியுது. ஒரு கான்செப்ட்டா ஒரு படத்த அப்படிங்கிற கட்டத்தில வந்துட்டு படங்கள் எடுக்கிறத தாண்டி ஒருத்தர் 2003லேருந்து தொடர்ந்து ஒரு டெக்கேடுக்கு இந்த மாரி படங்கள் குடுத்துட்டு வந்திருக்காரு. 3 படங்கள் தொடர்ந்து குடுத்துட்டு வந்திருக்காரு. புறம்போக்கு என்னும் பொது உடைமையும் அந்த கேட்டகரியில வர படம் தான். லாபம் எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. அவரும் கம்யூனிசத்தோட முழுக்க முழுக்க பேச போற படம் தான் தெரிஞ்ச விஷயம். அவர் சொல்ட்டாரு. புறம்போக்கு என்னும் பொது உடைமை வந்து ரொம்ப ஒரு எமோஷனலி அது ஒரு ட்ரமாட்டிக் ஃபிலிம். படம் ஓடுனுச்சு, ஓடலங்கிறதையும் தாண்டி பிரிஞ்சு முந்துன்னு ஒருத்தன் தூக்குல தொங்க போறவன், அந்த தூக்குல தொங்க போறவனோட ஒரு தூக்குல தொங்க வைக்க போற ஒரு ஆளோட நிலைமை, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த லிவர புல் பண்ணவனோட கதை, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அந்த ஆர்டர எக்ஸிக்யூட் பண்ண போற போலீஸோட கதை, ஜெயிலரோட கதை அப்படிங்கிற மாரி ஒரு 3 கேரக்டர் வச்சு நகர்றப்போ, அந்த 3 கேரக்டருக்கும் இந்த ரெவலேஷன் நடக்குது. இந்த சாகப் போறவன் வந்துட்டு எந்த காரணத்துக்காக சாகுறான் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்டோரி அன்ராப் ஆகுறது ரொம்ப நல்லா இருக்கும் படத்துல. இதுக்காக தான் போறானா? அத ஏன்னா அப்பதான் இவனுக்கு தெரியும். இவன் எனக்காக சாகப் போறான் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டு ஒருத்தன் வரான். அதே எண்ணத்த வந்துட்டு இந்த அதிகாரத்துல இருக்கிறவனால வந்து யோசிக்க முடியல. அது நீங்க படம் பாருங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இனிமேலாவது அந்த படத்தெல்லாம் பாருங்க. நான் படம் ஓடலன்றதுக்காக நீங்க தியேட்டர்ல மொக்க படம்ன்ட்டு வந்திருப்பீங்க. பட் இப்ப இந்த லென்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நானு. 2 கேரக்டரும் வந்துட்டு அந்த அந்த பர்சனோட ஸ்டோரிய தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஸ்டோரிய தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேரக்டர் ரிலேட் பண்ணிங்க. அந்த கேரக்டர்ட்ட அதிகாரங்கிறது கிடையாது. பெரிய அதிகாரத்த காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாத ஒரு கேரக்டர். இன்னொன்னு வந்து தன்னோட அதிகாரத்த காப்பாத்தி ஆகணும். தன் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு டெம்ப்ளேட்ட ஃபாலோ பண்ற ஒரு கேரக்டர் 2 எப்படி அந்த பர்சனோடைய எ எ நிலைய அணுகுது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்ன படம். இப்படிப்பட்ட படைப்புகள குடுத்த எஸ்பிஜே வந்துட்டு தமிழ் சினிமா விட்டு போனதுங்கிறது ஒரு பெரிய ஒரு துன்பம் தான். அத வந்து நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா, நான் சொன்ன மாரி இப்ப ஒரு ஒரு ஜெர்மன் ரெவல்யூஷன் ஃபிலிம்ஸ் வந்துட்டு நீங்க தமிழ் சினிமாவோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு 2003 தான் வந்துட்டு 1920 ஜெர்மன்ல என்ன பொறுத்தவரைக்கும். அதுவரைக்கும் அந்த படங்கள் எதுவுமே வந்து இந்த மாரியான அரசியல் தாக்கத்த பேசினது கிடையாது. அதாவது ஒரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில இருக்க அரசியல், அந்த வாழ்க்கையில இருக்கிற முதலாளித்துவம், அந்த வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள வந்துட்டு அ வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சது எந்த படமும் கிடையாது. எந்த படம் கிடையாது. 3 படமுமே அப்படி ஒரு பொக்கிஷமான படம். 4 படமுமே. 4 படமுமே அப்படி ஒரு பொக்கிஷமான படங்கள் தான் வந்துட்டு எஸ்பிஜே விட்டு போயிருக்காரு. எல்லாரும் அவங்கள கொண்டாடுறாங்க. எஸ்பிஜே மாரி ஒரு பெரிய டைரக்டர் இல்லன்னு இப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்துட்டு காரணம் தான். இப்ப எஸ்பிஜே லாபம் எடுத்திருந்தா நான் பார்த்துருப்பேன் படத்த. புறம்போக்கு பொது உடைமை நான் தியேட்டர்ல படம் பார்த்தேன். ஸோ ஏன்னா ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு சினிமாக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. சினிமால சில விஷயங்கள் பேசணும்னு இருக்கு. சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு இருக்கு. ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு டெம்ப்ளேட் இருக்குன்னா, அந்த டெம்ப்ளேட்ட பிரேக் பண்ணிட்டு இதெல்லாம் நான் பேசுவேன்டா அப்படின்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம். இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஜாஸ்தியானதுக்கு அப்புறமேட்டுக்கு பேசி சப்போர்ட் வாங்குறதுங்கிறது வேற. எதுவுமே இல்லாம ஒரு ஆள் அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்க இப்ப போய் பாருங்க. 3 படம் தான் எடுத்திருக்காரு மனுஷன். வெளியில வந்து 4 படம் வந்திருக்கு. அந்த 4 படத்தையும் பாருங்க. அந்த 4 படம் பேசின அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா எஸ்பிஜே வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு ஆளுமைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க கீகோடிங்லாம் பண்ண தேவை கிடையாது. அவர் அப்படி ஒரு படைப்புகள விட்டு போயிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட எஸ்பிஜே வந்து நம்ம காலத்துக்கு வந்து மறக்க முடியாது. ஏதாவது ஒரு அ எப்ப எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா, எப்பப்பலாம் நான் கம்யூனிசம் சார்ந்த ஒரு டிஸ்கஷனோ, ஒரு விஷயமோ பார்க்குறேன்னா, கண்டிப்பா எனக்கு எஸ்பிஜே வந்துட்டு போவார் முன்னாடி. ஏன்னா அந்த மனுஷன் வந்து அப்படி அதுக்காகவே வந்துட்டு தன்னுடைய காலத்த வந்து ஓட்டியிருக்காரு. ஏன் பாரஞ்சித் அழறாரு? பாரஞ்சித் ஏன் ஃபீல் பண்றாருன்னா, பாரஞ்சித்துக்கு தெரியும் அந்த அரசியலுடைய வலி என்னன்னு. அவர் பேசின அரசியல் எவ்வளோ முக்கியமான அரசியல்னு பாரஞ்சித்துக்கு தெரியும். விஜய் சேதுபதி ஏன் வந்து கதர்றாருன்னா, அவருக்கு தெரியும். ஏன்னா இவங்கலாம் வந்துட்டு இந்த எளிய மனிதர்களுடைய கதைகளையும், எதிர்பார்ப்புகளையும் வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு முக்கியமான ஆட்கள். ஸோ அவங்க கைக்கு வந்து எஸ்பிஜேவோட இழப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ எஸ்பிஜே எப்பவுமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர். ஸோ அவரோட மெமரிஸ் எப்பவுமே வந்து தமிழ் சினிமால இருக்கோ இல்லையோ, அவர் சித்தாந்தங்கள் கண்டிப்பா இருக்கும். சித்தாந்தங்கள்னு எடுத்தீங்கன்னா, எஸ்பிஜேவுடைய பங்களிப்பு ஜாஸ்தி. தமிழ் சினிமால வந்து எவன் வந்து என்ன பெரிய வெண்ணையா இருந்தாலும் சரி, எஸ்பிஜே சாதிச்சதுல 1% கூட சாதிக்க முடியல. மணிரத்னம், பாலு மகேந்திரா யார வேணா எடுத்துக்கங்க. என்னுடைய குரு மகேந்திரன் சாரே எடுத்துக்கங்க. அவர்லாம் செய்ய முடியாத சில விஷயங்கள வந்து எஸ்பிஜே மட்டும் தான் செஞ்சார். அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீங்க வந்துட்டு அவர் போட்ட விதை மாரி தான் வந்துட்டு ரஞ்சித், மாரி இவங்கெல்லாம். ஸோ இவர் தான் வந்துட்டு ஆசான் இது எல்லாத்துக்குமே. ஸோ அப்படிப்பட்ட எஸ்பிஜே வந்து வி ஷுட் எஸ்பிஜே வந்து நம்ம வந்து என்ன சொல்றது? குளோரிஃபை பண்ணணும், உணரணும். அவருடைய இழப்புங்கிறது பெரிய இழப்பு தான். லாபம் படம் வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். சரி அது ரொம்ப முக்கியமான படமா அவர் பார்த்தார் தன் லைஃப்ல. அநேகமா எப்படியாவது வேற அசிஸ்டன்ட் டைரக்டர வச்சு முடிச்சாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் வெரி சேட் டே ஃபார் தமிழ் சினிமா. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரியான படைப்பாளிகள் வந்துட்டு தங்களுடைய
சித்தாந்தத்தை வந்துட்டு எந்த மாதிரியான வடிவத்தில் கொடுக்க போகிறாங்கிறத வந்து அவங்க முடிவு எடுத்துக்கணும். ஸோ எஸ்பிஜே மாதிரி கொடுக்க முடியும், எஸ்பிஜே மாதிரி கொடுக்க முயற்சி பண்ணி அப்படியே பேக் ஃபயர் ஆகவும் முடியும். ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு எஸ்பிஜே தான், ஓகேங்களா? ஸோ அவருக்காக வந்துட்டு இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் வந்து அவரோட டெடிகேஷன் தான். ஸோ இட்ஸ் வெரி சேட் டே. அண்ட் நான் உங்களை அடுத்த பாட்காஸ்ட்டில் பார்க்குறேன். அண்ட் see you all. டடா.